வணக்கம் சார், நான் வைகுண்டா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வரேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க ஐடியா இருக்கா? இல்ல. எடுக்கணும் சார், இதுல ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு. இப்போ நீங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டீங்க, உடனே 8 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணா உங்களுக்கு வந்துரும்ல. அதை விடுங்க சார், இன்னைக்கு வாழ்க்கை நிரந்தரம் இல்ல சார். நீங்க ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு லாரி வந்து அப்படியே அடிச்சு கூழ் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, 12 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு வந்துரும் சார். சார் அவ்வளவு ஏன் சார், நீங்க இந்த கடையை நடத்துறீங்க, இது லாஸ் ஆகி அப்படியே நடு கடையில தூக்கு மாட்டி செத்து போயிட்டீங்கன்னு வச்சுங்க, 15 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு கிடைக்கும் சார். என்ன சார் பேச மாட்டீங்க? நான் சொன்னதெல்லாம் நல்ல விஷயம் தானே. உனக்கு நீ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறியா? எஸ் சார். நீ செத்துட்டா உன் வீட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்? சேம் 15 lakhs சார். என் பொண்டாட்டி சௌக்கியமா இருப்பா. உடனே உன் கம்பெனிக்கு போன் போட்டு துட்டு ரெடி பண்ண சொல்லு. ஏன் சார்? இதால ஒரு கோடு போட்டேன்னா உன் தலை அந்த டைல இருந்து கைட்டு தனியா ரோட்ல போய் வந்து குதிக்கும். உன் பொண்டாட்டி வர்ற துட்ட வச்சுன்னு சந்தோஷமா இருப்பா. ஆனா உன்ன பாலிசி எடுன்றது தூங்க சொல்ல போன் பண்ணி பர்சனல் லோன் ஒண்ணுமான்னு கேக்குறது, கிளப்ல மெம்பர்ஷிப்பா சேர்றியான்னு கேக்குறது, என்ன வேலை இதெல்லாம்?